காப்பாளர் பெரியார் பெருந்தொண்டர் மாணமிகு ஐயா காசி ஐயா அவர்களே, இந்த கலந்துரையாடல் கூட்டத்தினை அனைவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாணமிகு ஐயா மருத்துவர் வேல்முருகன் ஐயா அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் மாணமிகு ஐயா மாரி கணேஷ் அவர்களே, நம்முடைய மாநகரத்தினுடைய செயலாளர் பெரியார் பெருந்தொண்டர் ஐயா வேலுமுத்து அவர்களே, நம்முடைய தச்சநல்லூர் பகுதி கழகத்தினுடைய தலைவர் ஐயா மாணமிகு கருணாநிதி ஐயா அவர்களே, மாவட்ட இளைஞரணியினுடைய தலைவர் மாணமிகு ஐயா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களே, மாணமிகு தோழர் முத்துராமன் அவர்களே, மாணமிகு தோழர் தஞ்சை மன்னர் சரஸ்வதி கல்லூரி மாணவர் உதய பிரகாஷ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கருடைய பணிவு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலந்துரையாடல் கூட்டமானது மிக ஒரு முக்கியமான பொருளை மையமாக வச்சு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்ம நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் வருகிற 28ஆம் தேதி களக்காட்டுக்கு வர்றாங்க. அந்த நிகழ்ச்சியை இப்போ முதல்ல நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தது நூல் அறிமுக விழா, அது மாதிரி அவரோட சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு நிறைவாக போட்டிருந்தோம். ஆனால் இப்போ அது என்ன தலைப்பு மாறி போச்சு அப்படின்னு சொன்னால், ஐயா அன்றைக்கி மாநாட்டில் அறிவித்தாங்க, பார்த்தோம். உணர்ச்சி பூர்வமாக ஐயா பேசி அதை அறிவித்தாங்க. நமக்கெல்லாம் இப்போ இந்த காலகட்டம் இருக்குது பாருங்கள், ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம். அதுக்கு என்ன மகிழ்ச்சியான காலகட்டம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் மருத்துவமனைக்கு போகிறாரு. அதுலேருந்து பார்த்துட்டு வெளில வர்றப்ப இங்கே நோயாளிகள்ங்கிற பிரிவு இருக்கக்கூடாது, அதுக்கு பதில் மருத்துவ பயனாளிகள் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை எழுதுறாரு. என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா, உடனடியாக முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் நேற்று முன்தினம் அந்த அரசாணையாகவே வந்துட்டுங்கிறது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சாதாரண விஷயம் தான். ஒரு அரசாணையாக ஒருத்தருடைய அறிக்கை. அதோடு தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இதே நம்ம திருநெல்வேலி குற்றாலத்தில் ஐயா அறிவித்த அந்த மாணமிகுங்கிற வார்த்தை அங்கே முடிவு பண்ணி நம்முடைய கூட்டத்தில் ஐயா அறிவித்தாங்க. இந்த மாதிரி மாணவர்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி. மாண்புமிகு வரும் போகும், ஆனால் மாணவர்கள்ங்கிறது நிறைவான சொல். அது என்ன பெரிய பெருமை அப்படின்னு சொன்னால், தொல்காப்பியம் திருக்குறள் அது எதுன்னு சொல்லி எவ்வளவோ எழுதின கலைஞர் உங்களை பற்றி ஒரு வாரி சொல்லணும் என்ன சொன்னார், மாணவமிகு சுயமரியாதைக்காரன்னு சொன்னாருன்னா இன்றைக்கி அதுதான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி. நம்முடைய வணக்கத்துக்குரிய ஐயா ஒரு பெரிய தமிழ் புலவர் என்று சொல்றது பெரிய அறிஞர்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் சொல்கிறவங்களாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஐயா மாணவமிகுன்னு சொல்லுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இப்போ கூட முதலமைச்சர் அந்த நிகழ்வில் பேசணும் நம்ம பார்த்தோம், கேட்டுக்கிட்டே இருந்தோம். நானும் மாணவமிகு சுயமரியாதைக்காரன் தான் அப்படின்றத அவர் மீண்டும் அவர் பதிவு பண்ணார். அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். அது மாதிரி ஒரு பெரிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான காலகட்டம். ஒரே ஆளாக இருந்தாலும் சேர்த்தான் அது நம்மளுக்கு காட்டணும் அப்படிங்கிற உணர்வு தான் நம்முடைய அதில் கூட்டத்தில் பேசினதை நீங்கள் கேட்டிருப்போம். என்னென்னா நமக்கெல்லாம் என்ன பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா, அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. கோடிக்கணக்கான ரூபாயை ஒரு நிமிஷத்தில் திரட்டி தரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க திமுகவில். அவர் சொன்னால் உடனே வந்துடும். லட்சக்கணக்கான பேர் ஆளை திரட்டி போடுறாங்க, ஒரே நேரத்தில் பண்ணிட முடியும். ஆனால் இங்கே ஒரு கருப்பு சட்டக்காரன் என்ன சொன்னார், ஒரே ஒருத்தர் இருந்தாலும் ஒரு கிராமத்தையே ஒரு முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய முன்னோக்கி செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் ஒரு கருப்பு சட்டக்காரனுக்கு உண்டுன்னு அன்றைக்கி சொன்னார். அன்றைக்கி நம்ம கூட்டத்தில் நம்ம பார்த்தோம். அதோட இறக்கெல்லாம் நமக்கெல்லாம் என்ன பெரிய மகிழ்ச்சி எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்கெல்லாம் இதை விட ஐயா பண்ணவங்களுக்கெல்லாம் என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, பெரிய பெருமை என்னென்னா, அவர் சொன்னது மட்டும் இல்லை, அதை சொன்னவங்களுக்கு சல்யூட்டுன்னு நான் பாருங்க உள்ளபடியே அதெல்லாம் அப்படியே அழுதுகிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம இப்போ ஒரு சொன்னது எவ்வளோ பெரிய பெருமை அது, சல்யூட்டுன்னு சொன்னார். அது ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க சாதாரண நம்முடைய தோழலை பார்த்து அந்த கருப்பு சட்ட தோழனுக்கு ஒரு சல்யூட்டுன்னா ஒன்றும் அது ஒன்று நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. நீங்கள் நம்மளை பார்க்கக்கூடாது, நம்முடைய இன எதிரிகள் இருக்கான் பாருங்கள், அவனை நீங்கள் பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கி என்ன நீங்கள் பல பேர் பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது. மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய 100ஆண்டு அவனுடைய தபால்களை வெளியிடறதுக்கு முன்னால் அதுக்கு போய் அவனுடைய இதுக்கு சல்யூட் தான் அடித்தாங்க. மோடி அதே சல்யூட் அடித்தாந்தாலே அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா நமக்கு முதலமைச்சர் சல்யூட் அடிக்கிறாரு. அப்போனா நமக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு தான் நினச்சி பார்க்கறத விட இன்னும் பெருமை என்ன இருந்துச்சுன்னா, 103 வயதுடைய எங்கள் புத்துணர்வு சண்முகம் தான் வந்திருக்காரு அப்படின்னு ஐயா சொன்ன உடனே அவர் ஏந்திரிச்சு நின்று கும்பிட்றாரு. முதலமைச்சர் ஏந்திரிச்சு அவருக்கு வணக்கம் வச்சார். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, முதலமைச்சர் ஏந்திரிச்சு வணக்கம் வச்சாருன்னா இதெல்லாம் இதை விட வேறு என்ன பெருமை இருக்க முடியும், இதை விட வேறு என்ன சிறப்பு ஒரு தொண்டு கிடைக்க முடியும். இப்படிப்பட்ட பெருமையை உருவாக்கிய பெருமை நம்ம வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா தான்.
அவர் உழைச்சதுனால, அவர் எல்லா ஏச்சு பேச்சை வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டதுனால, நாள்தோறும் சுற்றுப்பயணம் பண்ணதுனால இன்றைக்கி வந்து என்ன மரியாதை கிடைச்சிருக்கு, சல்யூட் கிடைச்சிருக்கு, ஒரு அதிகாரம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்து வழங்குற மாதிரி கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அதில் பணம் பெருசே இல்லை. ஒரு 1,50,000 ரூபா கொடுத்தான்றது அது ஒரு பெரிய பணத்துக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கிடையாது, அது ஒன்றும் பெரியது இல்லை. ஆனால் அவர் சல்யூட் பண்ணதும், இப்போ பெரியார் பிறந்தவருக்கு ஏர்நூத்தி அவர் வணக்கம் பண்ணதும் சாதாரண விஷயங்கள் கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உருவாக்கிய பெருமை யாருக்குன்னா நம்முடைய தமிழர் தலைவர்கள். அதுக்கு எத்தனை ஏற்றி பேச்சு வாங்கியிருப்பார், எத்தனை அவமானம் தான் இருக்கும். இப்போ கூட கடைசி வேலையை கூட ஓசிட்டு ஒன்று எழுதுவாங்க சில பேர், இன்னும் சில பேர் வலைதளத்தில் கடுமையாக எழுதுனவங்களாம் இருக்கிறான். இதை தாண்டி கலைஞரே ஒரு துண்டு சீட்டுன்னு எழுதினார். ஒரு கட்டத்தில் ஆவடியில் போய் துண்டு சீட்டுன்னு சொல்லி பேசினாரு, எழுதினார். எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. ஆனால் அதெல்லாம் அப்படியே உறுதியாக தள்ளிவிட்டு ஒரே இலக்கில் பயணம் பண்ணதுனால தான் இன்றைக்கு நம்முடைய தமிழர் தலைவருடைய சொல்கிறத நான் கேட்குறேன். அன்றைக்கி சொல்லலையாவது பெரியார் திடல் தான் என்னை வழிகள் நடந்ததுன்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இப்போவும் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட சிறப்பும் பெருமையும் ஒருத்தர் உழைச்சி இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் அந்த பெருமையை உருவாக்கியிருக்காருன்னா அந்த தலைவர் கேட்பது பெரியார் உலகம், பெரியார் உலகம், பெரியார் உலகம். நாம் எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கலாம், நம்ம எவ்வளவோ மற்றவங்களுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்க முடியும், நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு அப்படின்னு எவ்வளோ நிறையா பண்ணியிருப்போம். ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா அவருடைய விரும்புகிற அதை என்ன செய்கிறது, அந்த பெரியார் உலகத்தை நம்ம எப்படி நம்ம செய்யறது அப்படிங்கிறத அதுக்கு நம்ம வந்து நம்முடைய மூளையை உழைப்பி நம்ம வந்து செயல்படுத்த வேண்டிய ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி ஒன்று மனசில் வச்சுங்க, ஆசிரியருக்கு வந்து இதெல்லாம் இப்போ பெரியார் உலகங்கிறது அவர் கட்டாவது 2வது கட்டம், அதை நம்ம பார்த்துக்கணும் அவர் முடிவு பண்ணிட்டார். ஆனால் அவருடைய கவலை போகிற என்ன தெரியுங்களா இருக்குது, இந்த 2026 எப்படியும் ஸ்டாலினை வந்து மீண்டும் அவர் முதலமைச்சரை உட்கார வச்சே தீரணுங்கிறதுல அதிகமான கவலை இன்னைக்கு அவருக்கு. எப்படி அதுக்கு என்ன செய்யணும், ஆனால் அவர் நினைச்சா மட்டும்தான் முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்குது, நம்ம காங்கிரஸ்காரங்க அறிக்கை விடுறதை பார்க்குறோம், இந்த பக்கத்தில் கம்யூனிஸ்ட்காரங்க பேசுகிறத பார்க்குறோம். இப்படி ஒவ்வொன்றா ஒரு விதமான நிலையில் இருக்குது. ஆனால் ஐயா தான் ஒரே லைனில் தான் இருக்கார். அன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அழகாக சொன்னார், திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் அது முட்டாது சாஞ்சாதானே முட்டு கொடுக்கறதுக்கு, அவங்க தான் கம்பீரமாக நிற்கிறாங்களேன்னு சொன்னார். அப்படியெல்லாம் சொல்லுவதற்கு யார் காரணம், ஆசிரியர் தான் காரணம். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அப்படி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அதனால் அருள் கூர்ந்து இந்த பயணத்தை ஐயா மேற்கொண்டு உடனே அறிவித்தார். பார்த்தீங்களா இல்லையா, இதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற பயணத்தில் நான் 90 நாள் சுற்றுப்பயணம் அப்படின்னு வந்து ஐயா வந்து உடனே அறிவித்து தூர கிளம்பிட்டார். அது நம்முடைய பொதுச்செயலாளர் அன்புராஜிட்ட பேசிட்டு சொல்கிறோம், ஐயா நல்லா தோழல் எல்லாம் மகிழ்ச்சியாக, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க தோழல் இருக்கட்டும், ஐயா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா உடனே சுற்றுப்பயணத்துக்கு எல்லா தேதியே போட்டார் அவர் பாட்டுக்கு, அவ்வளோ தூரத்துக்கு உற்சாகமாக இருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட தலைவர் அவர் கேட்பது பெரியார் உலகம், பெரியார் உலகம் தான். களக்காடில் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம், வந்து ஏற்கனவே ரத்து பண்ணதுனால களக்காடு அது எப்படியாவது நடத்தணும் அப்படின்றதுக்காக. ஆனால் நம்மை பொறுத்தவரை இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த களக்காட்டி ஒரு 10 லட்ச ரூபா பணம் தான் ஐயாவுக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு 20 பேர் அதுக்கு ஆளுக்கு 50,000 சொல்லி மெனக்கட்டு அதை வந்து நம்ம வந்து எப்படியாவது திரட்டி கொடுப்பதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ இங்கே நம்மதுன்னு இல்லை, பாளையங்கோட்டை பகுதியில், அதே போல் வந்து தச்சநல்லூர் பகுதியில், அதே போல் உங்கள் பகுதியில், அதே போல் வந்து நம்முடைய இதில் வீரவநல்லூரில் அப்படின்னு எந்தெந்த பகுதி நம்ம இயக்க வள்ளியூரில் இதெல்லாம் நம்ம வந்து மெனக்கட்டு அதை வந்து நம்ம ஒவ்வொரு பகுதியாக பிரித்து அங்கே வந்து பெரிய தொகையெல்லாம் இருக்கணும், நீ 50 ரூபாயா அதை நீ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை செய்வதற்கு யாருன்னா ஒரு நாளைக்கு நம்ம மாவட்ட லீவு நாளில் மாவட்ட தலைவர் செயலெல்லாம் ஒன்றா கிளம்பி போய் அப்படியே ஒரு ரவுண்டு முதல்ல பார்த்து வரணும். பார்த்துட்டு நம்ம பொறுப்பாளர் எல்லாரையும் போய் பார்த்து அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி இருக்குது நீங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி அப்படி வந்து ஒரு முதற்கட்டமாக அந்த உணர்வை உருவாக்கணும், நம்ம செய்யணும் அப்படிங்கிற உணர்வை உருவாக்கணும். அடுத்த கட்டத்திற்கு நம்மளோட மற்ற விஐபி எல்லாரையும் நம்ம பார்த்து நம்ம வந்து எல்லாம் செய்வோம். ஆனால் வெற்றிகரமாக செய்வோம், அதில் வந்து தோற்றே போக மாட்டோம். நம்ம எடுத்த முயற்சி நம்ம வந்து தோக்கவே மாட்டோம். யாருடைய ஒத்துழைப்பு இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் கூட நம்ம அதை ஜெயித்து தான் காட்டுவோம்னு வச்சுங்களேன். இன்றைக்கி கூட நம்மளுடைய ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஐயா டேவிட் சொல்லுவர் வந்து ரொம்ப உருக்கமாக பேசினார். ஐயாவுடைய பற்றி, மணியம்மையாருடைய தொண்டரத்தை பற்றி அவ்வளவு அழகாக சொல்லிவிட்டு அவர் கடைசியாக சொன்னார், நான் வந்து எனக்கு அந்த வசூலில் மட்டும் கொஞ்சம் கூச்சம் இருக்கும், ஆனால் இப்போ முடிவு பண்ணிட்டேன், வந்து நாமளே இறங்கி ஒரு பெரிய பட்டியல் எடுத்து எல்லாரையும் போய் நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அந்த இலக்கை நிறைவேற்றுவோன்னு சொன்னார். சற்று முன்னால் ஒரு பெரிய ஒரு மாவட்ட பொறுப்பில் உள்ள ஒரு திமுக பொறுப்பாளர் இங்கே பெரிய விவாதங்கிறப்ப தான் அவருக்கு பேசுகிறார். அவர் எவ்வளோ பெரிய இடர்பாடுகள் இருக்குங்கிறத வரிசையாக சொல்கிறாரு. ஆனால் வந்து சுயமரியாதைக்காரங்க தோக்கவே மாட்டாங்கய்யா,
எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதுதான் இன்றைக்கி அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கு மரியாதை இருக்குது, நாளைக்கு இருக்காது. ஆனால் திராவிட கழகத்துக்காரனுக்கு எப்போவும் மரியாதை இருக்குது, கருப்பு சட்டக்காரங்களுக்கு எப்போவும் மரியாதை இருக்குது. காரணம் நம்ம கொள்கையோடு இருக்கிறதுனால தான். அதனால் வந்து அன்றைக்கி கூட நான் சொல்லலை, அன்றைக்கி ஐயா வந்து இவங்க வயசில் வந்து வண்டியில் வரலாமா, ஆனால் நான் அன்றைக்கி கேட்குறப்ப மார்க்கெட் செய்ய சொன்னார், நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஐயா வந்து நாமே வண்டியில் முதல்ல உட்காந்துறேன்ட்டார் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தை வந்து இன்றைக்கி வந்து இயக்கத்தை அழிக்க முடியாமல் இருக்கிறது காரணம் எதிரிகள் வந்து காரணம் ஐயா போல் உள்ள அந்த பெரியார் தொண்டர்கள் தான் காரணம். அதனால் வந்து நல்லா உற்சாகமாக செய்யுங்க, நல்லா திட்டமிடுங்க, யாரை பார்க்கலான்னு சொல்லி மெனக்கிடுங்க. இப்போயே ஒரு மனக்கணக்கு போடுங்க, நான் வந்து இன்னார்ட்ட வரலான் இருக்கேன், நான் இன்னார்ட்ட செய்யலான் இருக்கேன் அப்படின்னு வந்து போய் இதெல்லாம் முயற்சி எடுங்க. இன்னாரை நான் வந்து யாரை நம்பி மட்டும் நான் பார்க்க வேண்டியது, யாரை நம்பி இன்னாரை அவர் கொடுப்பாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்முடைய பொறியாளர் சந்திரசேகரன் களக்காடுக்காரர் இருந்தாப்போ அந்த நகரத்தில் ஒரு மாதிரியாக பேசின உடனே அவர் வந்து என்ன பண்ணார், இவன் யாருமே தேவையில்லை விடுங்கய்யா, அந்த கூட்டத்தை நான் நடத்தியாகணும்னு ஒரு முடிவு வந்துட்டேன் அப்படின்னு அவர் அவ்வளோ தூரத்துக்கு சொன்னார். இதுதான் நம்முடைய அந்த சுயமரியாதைக்காரங்களுக்கு உள்ளது. அதனால் வெற்றிகரமாக பண்ணுவான், நல்லா முயற்சி எடுங்க, நல்லா உற்சாகமாக செயல்படுங்க. நாம தான் அந்த லீடர், நம்ம ஒரு தனி மனிதர் இல்லை, நமக்கு பின்னால் ஒரு பெரிய மாபெரும் இயக்கம், நம்ம மாபெரும் தலைவர் நமக்கு பின்னால் இருக்கார். அப்படிங்கிற உணர்வோடு உற்சாகமாக செயல்படுங்க, வெற்றி பெறுவான். பாருங்க, இப்போ வந்து ஒரு பெரிய இதுன்னு கிடையாது, எனக்கெல்லாம் ஒரு பெரிய குறை உண்டு இன்னமும். என்னென்னா, நம்ம வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவருடைய அறிவு, ஆற்றல், அவருடைய ஆங்கில புலமை அவ்வளோ இருக்கு பாருங்க. இதை வந்து இன்னும் உலகறிய செய்ய முடியலை. ஒரு விழுக்காடு கூட இன்னும் போய் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. நாங்கள் ஒரு 24 மணி நேரம் கூட வேலை பார்க்குறோம், ஆனால் இன்னும் அவருடைய புகழை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கவே முடியலை. ஆனால் அவர் உடைச்சி பெரியார் எங்கே கொண்டு போய் சேர்த்துட்டார். என்ன ஒரு பின்னா, நீங்கள் அனைவரும் தெரியும் உங்களுக்கு, அக்ரகாரத்தில் கழுதைன்னு ராமகாரியத்து ஒரு படம் எடுத்தார் கேரளாக்காரர். அவர் ஒரு நாள் பெரியார் வந்து திடலில் வந்து ஒரு நாள் பெரியாரை அவருடைய வாழ்க்கை வரலாறு பூரா எடுத்துகிட்டு அவர் வார்த்தை சொன்னார். என்னென்னா, நான் வந்து பெரியாருடைய ஒரு நாள் வாழ்க்கை வரலாறு எடுத்தேன், இந்த பெரியார் மட்டும் எங்கள் கேரளாவில் பிறந்திருந்தா அவர் உலகத் தலைவர் ஆக்கியிருப்போம் அப்படின்னார். உலகத் தலைவர் ஆக்கியிருப்போம் அப்படின்னார். அப்பேற்பட்ட தலைவர் மாதிரி தான் நம்முடைய வணக்கத்துக்குரிய ஐயா வந்து நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அவர் இன்னும் அவருடைய பணி பண்ண. அதனால் நம்ம திருநெல்வேலிக்கு அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். என்னென்னா, திருநெல்வேலி மாவட்ட கழகங்கிறது மிக சிறப்பாக இருக்குது. ஐயா ராஜேந்திரன் அவர்கள், ஐயா நம்ம டாக்டர் வேல்முறை எல்லாம் வந்து அவர் ரொம்ப அருமையாக பண்ணுறாங்கிற மனநிறைவு ஐயாட்ட இருக்குது. நல்ல ரொம்ப மனநிறைவாக இருக்கார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இன்னும் அதை வந்து சிறப்பாக்கி இன்னும் அதை வந்து வேகமாக்கி நம்ம செய்யணுங்கிறத அன்போடு தெரிவித்து கொண்டு நல்லா உற்சாகமாக செய்யுங்க, மகிழ்ச்சியாக பண்ணுங்கள், வெற்றி பெறும் நாம் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்கள் மாவட்ட துணைச்செயலாளர் பேசுங்க. கலந்துரையாடல் கூட்டத்திற்கு வருகையிலிருந்து பெரியார் உலகத்தினுடைய நோக்கத்தை நமக்கு விரிவாக சொல்லிய நம்மளுடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா புரத்தநாடு துணைச்செயலர் அவர்களே மற்றும் கழக தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே நமக்கு வந்து நம்ம இதில் ஒன்றும் மறுக்கிறதுக்கு ஐயா சொன்னாலும் ஒரு துளி கூட யாரும் இங்கே மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. நமக்கு இயல்பாகவே என்ன இருக்குன்னா ஒரு கூச்ச சுபாவம். இப்போ என்னை பொறுத்தவரைனா ஒரு கூச்ச சுபாவம் இருக்குது, அதுதான் நம்மளை வந்து தடுக்குது. ஆனால் இப்போ இதுக்கு உதாரணமாக பார்க்க போனோம்னா, நம்ம மாநாடுக்கு இப்போ போனோம், சுயமரியாதை நூற்றாண்டு விழா மாநாட்டுக்கு போகும்போது உணவு பற்றிய ஒரு ஏற்பாடை நம்ம என்ன செய்யலாம், எல்லா தோழர்களையும் தனித்தனியாக சாப்பிட்டா நேரமாகுது. நானும் ஐயாவும் பேச போகும்போது அப்போ அன்னை வசந்தா அறக்கட்டளைன்னு திருமங்கலத்தில் இருக்குது. அப்போ அவங்களோட அந்த தோழர் வந்து அவங்க ரொம்ப நம்பிக்கையாளர். அதாவது கழுத்தில் உத்தராட்ச கொட்டை, காவி வேட்டி, நெத்தி நேராக பட்டை. அப்போ அவர் தம்பிகிட்ட சொல்கிறேன், அப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு 55 பேர் வர்றோம், ஏதாவது உணவு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு என்கிட்ட. ஏற்பாடு பண்ண முடியுமான்னு எல்லாம் சொல்லாதீங்க, ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், 5 நிமிஷம் பண்ணிடுவோம்னு சொல்லி சொன்னார். ஒரு நம்பிக்கைவாதி. 55 பேருக்கு மட்டும் இல்லாமல் மதுரை புறநகருக்கு 25 பேர், 80 பேருக்கு சாப்பாடை அப்படி ஒரு உணவை வந்து எல்லாருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு. அது நடந்த இடம் எதுனா சங்கியா கோயில். அந்த கோயிலுடைய அறங்காவலர்கள் 2 பேர், அவங்க வந்து கோயில் முன்னாடியே வச்சு நமக்கு எல்லாத்துக்கும் உணவு வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ வந்தாலும் சரி நீங்கள் எங்கள் இடத்த பயன்படுத்திக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி பண்ணுறோமோ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க வந்து காவி வேட்டி, ஆனால் அவங்க வந்து நம்மளுடைய அருமை பெருமை நம்ம பெரியார்களுடைய அந்த தத்துவத்தை தெரிஞ்சு வச்சுருக்கனால தான் நம்ம கருப்பு சட்டக்காரங்களுக்கு அவங்க வந்து அந்த வாய்ப்பை கொடுத்து நம்ம சிறப்பாக வழி அனுப்பி விட்டாங்க திருமங்கலத்தில்.
இந்த இடத்துல நமக்கு தான் வந்து ஐயோ தயங்கிரமை பிடிச்சி யார்கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக உதவி கிடைக்கும். அதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு நல்லாவே தெரியுது. அதனால் நம்ம ஐயா சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் தயக்கமாக தான் ஐயா சொன்னதுலேருந்தே இந்த வசூல் பண்ணுறதுல ஒரு தயக்கம், எப்படி யாரை பார்க்குறது என்ன செய்கிறதுன்னு நானும் ஐயா மாவட்ட செயலாளரும் கூட புலம்பிக்கிட்டு இருக்கோம். இதை எங்கள் வீட்டில் எப்பயும் போலயே எங்கள் வீட்டில் சொன்னேன். என்கிட்ட இருக்கிற ரூபாய் அவர் அவர் ஏதோ எங்கள் வீட்டில் பேசுகிற நேரடியாக கேட்ட மாதிரி சொன்னார். என்கிட்ட இருக்கிற ரூபாயை பூரா நான் உங்கள்கிட்ட தரைன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே அவர் சொன்னது இவங்களுக்கு காது எப்போ கிடைச்சுன்னு எனக்கு தெரியலை. இருக்கிற அவங்க எனக்கு பெரிய ஒரு பங்களிப்பு தருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படிதான் காரணம். அதுக்கு காரணம் ஆசிரியர் மேலே வச்ச அவர் தொண்டு மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த உழைப்பு மேலே வச்சுருக்க உங்களுடைய மரியாதை. அதுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் தான் இதுக்கு ஒரே ஒரு காரணம். ஐயா சொன்ன மாதிரி நமக்கு எல்லோரும் சல்யூட் அடித்தார் பார்த்தீங்களா. இந்த பெருமை ஒரு மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சர் அந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. உண்மையாக அவ்வளோ பெரிய ஒரு இருக்கப்ப மீது நம்ம அதெல்லாம் அவரை சொல்கிறாரு, எங்களுடைய பங்கு இதில் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் சொல்லி அதுக்கான ஏற்பாடு பண்ணப்படுது. நம்ம அதை விட நம்ம ஆசிரியனுடைய உழைப்புக்காக இன்னொன்று நம்ம கண்டிப்பாக அது காலத்தினுடைய கட்டாயம்னா ஒரு அடையாளம். இந்த பெரியார் உலகங்கிறது இப்போயே நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி விஜய்ங்கிற ஒரு நடிகர் வந்திருக்காரு. அவரை யார் தூக்கி பிடிக்கிறான்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் எல்லாருமே பாருங்கள், வழக்கு போடுறதுலேருந்து ஆதரவு எல்லாருமே பிஜேபிக்காரங்க பட்டவர்த்தமாக. ஒரு ஆள் கூட விஜய் கட்சி கூட கிடையாது. அப்போ நம்ம அதை எதிர்த்து நிற்க வேண்டியது நம்ம கடமை மட்டுங்க, நம்ம மட்டுங்க. அப்போ உலகம் முழுக்க நம்ம பெரியாருடைய தத்துவம் இது வெறும் பெரியார் சிலையோ பெரியார் உலகமாக கிடையாது. ஒரு பெரிய தத்துவத்தை நம்ம நிப்பாட்ட வேண்டிய பங்களிப்பு, ஒரு சிறு பங்களிப்பு நம்ம எல்லோரும் கொடுக்க. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 50,000 ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் நம்ம முடிந்த அளவு எல்லாத்தையும் நம்ம தோழர்கள்ட்ட நான் உட்பட கூச்ச சுபாவத்தை கொஞ்சம் மறந்துட்டோம்னா கொஞ்சம் ஐயா சொல்கிற மாதிரி இதில் இன்னொன்று சொல்கிற மாதிரி எங்கள் மாவட்ட செயலாளர் எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவு ஐயா குணசேனையா அவர் எங்களுக்கு இருக்காதுங்கிற நம்பிக்கை. ஏன்னா அவர் இருந்தால் எங்களுக்கு வழி நடத்தி கொண்டு போயிடுவார், நாங்கள் அப்படியே வந்துடுவோம். அது எங்களுக்கு அது ஒரு நல்ல தைரியமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த 10 லட்சம் கொடுக்குறதுக்கான ஏற்பாடை நாங்கள் பண்ணனா எங்களோட வழி நடத்தக்கூடிய ஐயா வேலுமுறையா மாவட்ட செயலாளர் ஒருத்தநாடு குணசேனையாகவும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கண்டிப்பாக பணியை உறுதியாக முடிக்கிறதுக்கு வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தணும். எல்லோரும் சேர்ந்து நம்மளும் அதனுடைய பங்களிப்பை நானும் கண்டிப்பாக செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி என் நோக்கத்தை கூட சொல்லி முடிச்சுட்டாங்க. முக்கியம் பெரியார் உலகம். பெரியார் உலக நிதியை பொறுத்தவரை என் முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டா தான் முடிச்சிடுவார். அவர் இருக்கனா நாங்களும் தைரியமாக இருக்கிறோம், முடிச்சிடலாம். ஏன்னா தஞ்சாவூர் ஒருத்தநாள் வந்தியில் இப்போ தான் 20 லட்சம் கொடுத்துக்காது சொன்னார். ரொம்ப சீரியஸ் சொன்னார். நானும் ஐயா அவர்களும் ஆவடை பண்ணத்தை பார்க்க போகும்போது தான் ஆசிரியர் பேசுகிறேன். ஆமாம், அப்போ 10 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. 10 லட்சம் கேட்குறாங்க, எப்படி சொல்கிறியா தெரியல. ஆனால் இங்கே தான் நீங்கள் வள்ளியூர் போனோம்னு நினைக்கிறேன். போகிறது வர ஃபோனை கையில் எடுத்தது யார் யாருக்காகவும் பேசுகிறாரு. ஐயா சொன்ன உடனே ஆரம்பித்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா அன்றைக்கி சொல்கிறாரு 17 லட்ச ரூபா கொடுத்துட்டோம். இது பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் 3 லட்சம் கேட்டால் 3 நாளில் 3 லட்சம் கொடுத்தா சொல்லிக்கிறாங்க. அதை விட சிறப்பு என்னென்னா அந்த 20 லட்சத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 30,000 ரூபா கொடுத்துருக்கீங்க, அந்த 30,000 திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னது நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அந்த வகையில் நம்ம ஐயாவுடைய கடமையை, ஐயாவுடைய எண்ணத்தை அவங்க முழுமையாக செய்யணும், சிறப்பாக செய்யக்கூடிய பெரியார் உலகத்தை நம் மாவட்டத்தின் சார்பாக இலக்கை எய்துவதற்கு முழுமை முயற்சி எடுத்துக்கொள்வதை தெரிவித்துக் கொள்கிறேன்.